Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடி லெவலுக்கான ஆன்ஸ்க்ரீன் சிவி பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கிற லிஸ்ட் நம்பர் கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் டிஃபெக்ட்ஸ் வந்து கம்மிங், அதாவது இன்றைக்கி டேட்லேருந்து 34/2025 மே 9க்குள்ளே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஓடிஆரில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் என்னென்ன போஸ்ட்டு எந்தெந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிற கேண்டிடேட் வந்து இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸோட டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பற்றி தான் நான் இதில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ த ஃபாலோயிங் போஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ், இந்த போஸ்ட்டில் இருக்கிற கீழே இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர் கேண்டிடேட் நீ கண்டிப்பாக உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் வந்து நீங்கள் பண்ணிங்களா தான் ஸோ ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சில் நம்ம எதுவுமே கிளைம் பண்ண முடியும். அதில் என்னென்னா த போஸ்ட் கோடு 1731 ஹாஸ்டல் சூப்பரண்டன் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டு போஸ்ட் கோடு 1733 அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ், இந்த போஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட் 3101 அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதே மாதிரி 3290 எக்ஸிக்யூட்டிவ் லேப், 3328 டெக்னீஷியன் லேப், 3375 ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், 3377 சூப்பர்வைசர் வேவிங், 3381 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இந்த 8 போஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ், அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கும் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கப்புறம் வந்து நோ ஃபர்தர் சான்ஸ் வில் பி ப்ரொவைடட் பை டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இந்த லிஸ்ட் நம்பர் டிப்ளமோ ஐடிஐ லெவல் எழுதிட்டு சார் நான் வந்து ஆன்ஸ்க்ரீன் சிவியில் இருக்கிறேன் அப்படின்ற கேண்டிடேட் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போய் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் மெமோ விச் இஸ் அவைலபிள் இன் டிஎன்பிஎஸ்சி, அதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து அவைலபிள். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இஷ்யூ அப்படின்றது தெளிவாக அந்த மெமோவில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஓடிஆரில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக இது முக்கியமான அப்டேட். ஏன்னா இதில் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆக்சுவலி ஒரு 10 டேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 டேஸில் வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட் யாருமே மிஸ் பண்ணாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு மெமோ எடுங்க. அந்த மெமோவில் என்ன இஷ்யூ அப்படின்றத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஓடிஆரில் போய்ட்டு உங்கள் ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக டிப்ளமோ ஐடிஐ லெவலில் இருக்கிற கேண்டிடேட் இது முக்கியமான அப்டேட்ஸ். அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படி ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க. நீங்கள் ரெக்டிஃபை பண்ணாமல் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபெயிலிங் டு அப்லோட் தி டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் ஆர் பிஃபோர் தி above said date will result in the rejection of your claim. ஆல்சோ கேண்டிடேட்ஸ் நோ ஃபர்தர் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுறது விட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நோ ஃபர்தர் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி ப்ரொவைடட் ஃபார் த ஃபர்தர் ப்ராசஸ் அப்படின்றது இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 8 போஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட் மறக்காமல் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிற கேண்டிடேட் தான் சார் எனக்கு இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வரல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு மீனிங். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதான் மீனிங். அதனால் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் உங்களுடைய மெமோ எடுத்துகிட்டு என்ன டாக்குமெண்ட் இஷ்யூவோ பிஎஸ்டிஎம்மோ இல்லை டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ வாட் எவர் இட் இஸ் எது இருந்தாலும் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ் நியூஸ் ஃப்ரம் டிஎன்பிஎஸ்சி ஃபார் த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல். அதனால் இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல் பற்றி எனி அப்டேட் ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.